கேரளா வந்துள்ள குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட்டில் சிக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் ஒருவர் சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக நேற்று டெல்லியிலிருந்து அவர் திருவனந்தபுரம் வந்து ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தார். பின்னர் ஆளுநர் மாளிகையிலிருந்து பத்தனம்திட்டாவிற்கு ஹெலிகாப்டர் மூலமாக அவர் வருகை தந்திருந்தார். பத்தனம்திட்டாவில் அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக அங்கிருக்கக்கூடிய பிரமாதம் உள் விளையாட்டு அரங்கில் ஒரு தற்காலிக கான்கிரீட்டால் ஆன ஒரு ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஹெலிபேடில் குடியரசுத் தலைவர் வந்த ஹெலிகாப்டரின் சக்கரம் அது சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் குடியரசுத் தலைவர் நிலக்கல்லில் வந்து இறங்குவதாகத்தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் நிலக்கல்லுக்கு பதிலாக பத்தனம்திட்டாவில் தரையிறங்குவார் என்று திடீரென மாற்றப்பட்டது. இதனால் அவசரமாக இன்று காலை தான் அந்த ஹெலிபேட் அமைப்பதற்கான கான்கிரீட் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது ஈரமாக இருந்ததால் குடியரசுத் தலைவர் வந்திறங்கிய அந்த ஹெலிகாப்டருடைய சக்கரம் அதில் சிக்கிக் கொண்டது. இதனால் ஹெலிகாப்டர் நகர முடியாமல் தவித்த போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கைகளால் அந்த ஹெலிகாப்டரை தள்ளி பின்னர் அந்த சிக்கிக் கொண்ட அந்த பாகத்தை அந்த கான்கிரீட்டிலிருந்து விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பத்தனம்திட்டாவிலிருந்து சாலை மார்க்கமாக பம்பாவிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு சன்னிதானத்தில் இன்று காலை சுமார் 11:50 மணிக்கு அவர் தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். இதனால் குடியரசுத் தலைவருக்கோ அவருடைய பயண திட்டமிடலுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. கான்கிரீட் அந்த ஹெலிபேட் ஈரமாக இருந்தால் சக்கரம் சிறிது நேரம் அதில் சிக்கிக் கொண்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.